இது புது கான்செப்டாக இருக்கே. கேபாப் ஸ்டார்ஸ் ஒரு டீமன் ஹண்டர்ஸ் ஒன் லைனரே வேறு மாதிரி இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம சேனலில் ரீலோட் பண்ணுற படத்தோட பேர் கேபாப் டீமன் ஹண்டர்ஸ். ஒரு அழகான குட்டி படம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க திரைப்படத்துக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்களுடைய அன்பும் பேராதரவும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்கணும். இப்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஹைப்பும் பண்ண முடியும். ஃபோனில் லைக் பட்டன் கிட்ட ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டரில் அது அந்த 3 டாட்ஸ் இருக்கும்ல, அது பக்கத்தில் மறைஞ்சிருக்கு. அந்த ஹை பட்டனை மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கான்சர்ட்டை காட்டுறாங்க. ஒரே வாரமாக இருக்குது. அப்போது பேக்ரவுண்ட் வாய்ஸில் நாங்கள் வெறும் பாப் சிங்கர்ஸ் மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு டீமன் ஹண்டர்ஸ். 1000 வருஷம் முன்னாடி இந்த டீமன்ஸ்லாம் மனிதர்களோட சோல்ஸை திருடி இதோட தலைவன் டீமன் லார்டுக்கு ஸ்ட்ரென்த்தை தரும். இதை தடுக்க வந்தவங்க தான் இந்த டீமன் ஹண்டர்ஸ். பாட்டு மூலிமா டீமன்ஸ் உலகத்துக்குள்ள வர முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷீல்டை உருவாக்குறாங்க. அந்த ஷீல்டோட பேர் ஹார்ன் மூன். இந்த ஷீல்டை பவர் பண்ணுறது நம்ம ட்ரியோ ஹீரோயின்ஸ் பாட்டு பாடுறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சீரியஸாக பாட்டு பாடி கோல்டன் ஹார்ன் மூனை ஷீல்டை உருவாக்கிட்டாங்கன்னா டீமன்ஸால் பர்மனெண்ட்டாக உலகத்துக்குள்ளே வரவே முடியாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றனால அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பல தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஃப்ளைட் உள்ள நம்ம ஹீரோயின்ஸு இப்போதைய டீமன் ஹண்டர்ஸ். இவங்களோட பேண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரிக்ஸ். நல்லா மூக்கு பொடிய கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கேலரிஸ் போனாங்களே, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளைட் ஸ்டேடியம் தாண்டி பறக்குது. ஹண்ட்ரிக்ஸ் மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏன் ஃப்ளைட் ஸ்டேடியம் தாண்டி பறக்குது அப்படின்னு கேட்ட அப்புறம் தான் நம்ம ஹீரோயின்ஸ் டீமன்ஸ்கள் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிடுச்சுன்னு அதுங்க கையில் இருக்கிற மார்க்கை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுங்களை அடித்து ஓட விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டை வச்சு ஒரு வேற லெவல் கிராண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த டீமன்ஸை கொண்டுட்டு அந்த ஷோவில் வேற லெவலில் முடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் கோல்டன் லைட்ஸாக மாறுறத நம்ம ஹீரோயின் கவனித்து எக்ஸைட்டும் ஆகுறாங்க. அப்போ தான் படத்தோட பேரையே போடுறாங்க, கேபாப் டீமன் ஹண்டர்ஸ். அடியில் பாதாள உலகத்தில் அந்த அடிவாங்க டீமன்ஸை ஒரு லைட்டு கிட்ட போகுது. அதுதான் டீமன்ஸ்களோட தலைவன் கிவி மா. அது காய்ச்சி மூச்சுன்னு கருது. அது என்ன சொல்லுதுன்னா, கோல்டன் லைன்ஸாக வந்து இந்த ஷீல்டு மாறிடுச்சுன்னா நிரந்தரமாக இங்கேயே நம்மலாம் மாட்டிப்போம், அது மாறாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்கு. அப்போ தான் டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு டீமன் அந்த பில்லர் மேலே வந்து நின்றுட்டு இருக்கு. செம்மையாக ஸ்டைலாக நிற்குது. செம்ம டீமனில் அடியே பார்த்தீங்கன்னா பாட்டிலே கலாயுது. அது நடந்து வரும்போதே கெத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு டைகர் வேறு நடந்து வருது. நம்ம டீமன் லாட், என்ன ஜீனு உன்னை வாய்ஸ் வச்சுக்கோன்னு விட்டா என்னையே கலாய்கிறியா அப்படின்னு கேட்குது. உடனே அதுவும் இல்லை பாஸ், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் பழைய மாதிரி மாற முடியும். இந்த ஹார்மோனோட சோர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரிக்ஸோட ஃபேன்ஸ் தான். அவங்கள நம்ம டார்கெட் பண்ணோன்னா ஹார்மோனை வீக் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுது. ஓ டீமன் பாய் பேண்டா அப்படின்னு கேட்குது. அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சரி, இது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுன்னுறாங்க. டக்குன்னு நம்ம பேண்ட் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆனவுடனே அங்கே இருக்கிறவங்களாம் வாயை பொழுது இது நல்லா ஒர்க் ஆகுமே அப்படின்னுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோயின்ஸை பாட்டு பாடினாங்களே, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு இந்த கோல்டன் ஹார்மோனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பயங்கர ஹாப்பியில் வந்து நம்ம ஹீரோயின்ஸ் இருக்காங்க. சரி ஒரு 2 வாரம் வெக்கேஷன் போகலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே வெக்கேஷன் போகிறதுக்கு வந்து பாத்ரூம்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக சோஃபாவில் போய் உட்காடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ ரீசெண்டாக எழுதி ப்ரொடியூஸ் பண்ண அந்த கோல்டன் அப்படின்ற பாட்டை நைஸாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக கிளாஸட்டுக்குள்ளே போய்ட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ரெடி ஆகிடுறாங்க. கூடவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாற்றி ரெடியாக சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் புலமைந்து தான் இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாறிட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிடுறாங்க. பாடு ரிலீஸ் பண்ணோடனே செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு ஷோ பண்ணுற மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வாய்ஸ் போயிடுது. கைஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஹைப் பட்டனை தட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் அதை 2 பண்ணிவிடுங்க. வாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா வாய்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க பாடியில் இருக்க மார்க் இருக்குது. ஆமாம், டீமன்ஸுக்கு எப்படி ஒரு மார்க் இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் உடம்புலையும் அதே ஒரு மாதிரி இருக்குது. அந்த மார்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினோட தொண்டை வரைக்கும் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா சரியாக பாட்டு மாட முடியல. எங்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை தெரிஞ்சுக்கிட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்க, பின்வாசல் வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவங்க முன்னாள் ஹண்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வளர்த்துட்ருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஹண்டர்னும் இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரி டீமன் மாதிரியே வந்து மார்க் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே தெரியுது. அந்த கோல்டன் ஹார்மோன் வந்துருச்சுன்னா எல்லா டீமன்ஸும் இந்த உலகத்தை விட்டு போயிடும், இந்த மார்க்கும் வந்து நம்ம ஹீரோயினை விட்டு போயிடும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய டீமன் ஹண்டர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஹண்டரை வந்து பயங்கரமாக வந்து வளர்த்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பழைய டீமன் ஹண்டர் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இதை சொல்லிடலாமா, ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொன்னும் போது இல்லை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க,
கோல்டன் ஹார்மோன் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனும் ஏதோ ஒரு பெரிய பில்டிங் மேலே போய் உட்காந்துன்னு ஆன்னு கத்துறாங்க. அந்த டீமன் கலர் வேவ்ஸ் அப்படியே பரவுறதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின்ஸ் ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. ரூமுக்கு போனால் நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸை அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. கூடவே அவளை தொண்டைய பிரச்சனைக்கே ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பார்க்கறதுக்கு பிளானும் போடுறாங்க. அடுத்த நாள் அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் என்னன்னா கண்ணு வெளியே வந்துடும் பொழுது இந்த மாஸ்கில் ஒருத்தன் பார்த்துருக்கணும், அதே மாதிரி வந்து கண்ணு வெயின்னு வெளியே வந்து இவளுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ ஒரு சரியான ஒரு சீக்ரசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா, கூடவே சோஷியலாகவே இருக்கிறது இல்லை, இங்கே பாத் ஹவுஸ் கூட்டா கூட வரமாட்டாளே அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆமாம் 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 அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் உள்ளே பூந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மிராக்கிள் டானிக்கை கொடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிராக்கிள் டானிக்கை வந்து வாங்கிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக இவங்க வெளியே வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு 4 க்யூட் பாய்ஸ் வரானுங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்களை பார்த்த உடனே அப்படியே உருகிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வில்லன் டீமன் ஜீனு அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின்ஸ் அதே மாதிரி உருகிறாங்க. அவனும் இவளை கிராஸ் பண்ணும்போது லைட்டாக தான் இடிக்கிறான்ப்பா. நம்ம ஹீரோயின் டொயின் டமால் அப்படின்னு கீழே விழுந்துடுறாங்க. இவனை வந்து கையை கொடுத்து தூக்கி விடுவான்னு பார்த்தா ஷர்ட்டை தட்டிட்டு பார்த்து போமான்னு சொல்லிட்டு போயிடுறான். அவள் தான் நம்ம ட்ரை அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மியூசிக் கேட்குது. போய் பார்த்தா தான் தெரியுது இந்த 5 பேரும் ஒரு பாய் பேண்டுன்னு. அவனுங்க பெர்ஃபார்ம் பண்ணுறானுங்க. அவனுங்க பாடியில் இருக்கிற மார்க்ஸை பார்த்தோன்னே இவனுங்களும் டீமன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுங்களை அப்படியே விடக்கூடாது. ஈவினிங் ஒரு லைவ் கேம் ஷோவில் இவனுங்க வந்து கலந்துக்கிறாங்க. அங்கே நம்ம கேர்ள்ஸ் இந்த பாய்ஸ் கேங்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உசாரா நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுறானுங்க, இந்த கேர்ள்ஸ் அதே கேம் ஷோவில் கோத்து விட்டுறானுங்க. ஈவென்ட் முடிஞ்ச உடனே அவனுங்க திருச்சிடுறானுங்க. எங்கே போகிறானுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் பேத் ஹவுஸ்க்குள்ளே போயிடுறானுங்க. அங்கேயும் நம்ம கேர்ள்ஸ் போயிட்டு அங்கே ஒரு வேறு லெவல் டீமன்ஸுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் ரைட் ஹேண்ட் கிட்ட வந்து கிழிஞ்சிருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனு வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்க பாடி மார்க்கை வந்து பார்த்துட்றான். பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க ஹெல்ப் பண்ண போனால் வந்து அந்த பாடி மார்க் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவங்க பேத்த நிற்கும் போது டக்குன்னு ஜீனு உள்ளே பூந்து அப்படியே பிடிச்சி ஜீனு என்ன பண்ணுறான், அந்த கீஞ்ச இடத்துல வந்து ஒரு கர்ச்சிஃபை கட்டி விட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரையோ ஒன்றா சேர்ந்து அங்கே இருந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே அடித்து ஓட விட்டுறாங்க. ஜீனு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாதாள டீமன் லாடு அவனை இழுத்துறான். அங்கே நிறைய சோல்ஸ் டீமன் லாடு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சாஜா பாய்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா டீமன்ஸும் ஒரே ஹாப்பி. ஜீனோ இது வெறும் ஆரம்பம் தான் சொல்லிட்டு முடிக்கிறான். நம்ம கேர்ள்ஸ் அவங்களோட பென்ட் ஹவுஸ்ல இருந்து பார்க்குறாங்க. ஹார்மோன் ஷீல்டு வீக் ஆயிடுச்சு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே ஃபீலும் பண்ணுறாங்க. அதே நேரம் நம்ம மேனேஜர் உள்ள வந்து சாஜா பாய்ஸ் பில் போர்டில் டாப்பில் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். நம்ம கேர்ள்ஸ் உடனே நம்ம எப்படியாவது ஐடியல் அவார்ட்ஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பேரை காப்பாற்றணும், இந்த ஹார்மோனையும் சரி பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் வந்து ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது திரும்பி நம்மளுக்கு ஒரு புது சாங் வேணும், நல்ல ஒரு சூப்பரான கோரியோகிராஃபி வேணும், ஆனால் அந்த டீமன்ஸை பாதாள உலகத்திலேயே அனுப்புகிறோம் அப்படின்னு ஆரவாரம் பண்ணிட்டு அவங்கள ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்த உடனே பால்கனியில் ஒரு காக்கா தொப்பி போட்டுன்னு நிற்குது. அது கிட்ட போன உடனே நம்ம ஜீனுவோட ஒரு டைகர் ஒன்று பார்த்தீங்கன்னா அது அந்த பூந்தொட்டிக்குள்ளேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து வருது. அது என்ன சரியான ஓசிடி டைகராக இருக்கும் பொழுது அங்கே ஒரு பூத்தொட்டி வந்து ஊந்துட்டு இருக்கும். அது நிற்க வைக்கிற வரைக்கும் அது கூடியே போராட்டம் பண்ணுவோம். நம்ம ஹீரோயினே காண்டாயி ஏமா இருப்பா நானே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறாங்க. இப்போ அந்த டைகர் வாயை திறக்குது. வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. பார்த்தா நம்ம ஜீனோ மீட் பண்ணலாமா இன்னும் போட்டிருக்காப்புல. சரி அதை பார்த்துட்டு என்னது நானா டீமன்ஸை வந்து மீட் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கற்றுக்கிறேன். ஆனால் அந்த டைகர் மதிக்காமல் அங்கேருந்து போயிட்டு ரோட்லேருந்து டொயின்னு திருப்பி ஏந்துக்குது. அப்படியே நடந்த போது நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே வந்து ஜீனோ நின்றுட்டுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் போய் பேசுவான் பார்த்தா டக்குன்னு கத்தி எடுத்து ஒரே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தெரியுது அது ஒரு மேனக்கன் பொம்மைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஜீனு உள்ள வந்து முதல்ல அவகிட்ட கேட்கறது வந்து அவள் போட்டிருக்க பேண்ட் தான். பேண்ட்டை பார்த்து செம்ம கலைகிறான். பார்த்துட்டு அவக்கு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உடம்புல இருக்க மார்க்கை பற்றி கேட்குறான். அப்போ தான் வந்து இந்த மார்க் எல்லாமே வந்து சின்ன காரணமே நம்மளுக்கு இருக்கிற வந்து அசிங்கத்தினால தான் அப்படின்னு சொல்கிறான். கூடவே அவன் வந்து எப்படி ஒன்றும் இல்லாதவனாக இருந்து டேமன் லார்ட் மூலிமா ஒரு பெரிய சிங்கராக மாறி பேலஸ்லேயே வந்து ஒரு இடம் கிடச்சிது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாதாள உலகத்துக்குள்ளே இந்த டேமன் லார்ட் இழுத்துட்டான் அப்படின்ற மேட்டர்லாம் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டேமன் லார்ட் இழுத்துனால வந்து நம்ம
நம்ம ஜீனுவும் வந்து அவங்க குடும்பத்தை நடுத்தரில் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த அழுகை குரல் வந்து இன்னுமே என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னான். ஆனால் இவ்வளோ சொல்லி வந்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்காம டக்குன்னு டென்ஷனே அவனை கொல்ல போகிறாங்க. அவனை என்ன பண்ணுறான், பட்டுன்னு மறைஞ்சிடான். பென்டோஸில் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒரு புது பாட்டு எழுத ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியலை. அப்புறம் அவனுங்க போஸ்டரை கிளிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரைமிங்காக பாட்டு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு டேக் டவுன் அப்படின்னு ஒரு பேரையும் வைக்கிறாங்க. ஆனால் அதோட எழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ஒரு குற்ற உணர்வுகளை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி செட் ஆகலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆஃப் டீமன்ல அடுத்தடுத்து நடக்கிற போட்டியில் 2 டீமும் பார்த்தீங்கன்னா மாற்றி வின் பண்ணுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் மீடு அப்புறம் சைன் அப் ஈவெண்ட்டில் வந்து முதல்ல ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாங்க. வேற யாரு, நம்ம சாஜா பாய்ஸ் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் உஷாரா என்ன பண்ணுறாங்க, அப்பா சாஜா பாய்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களையும் வந்து இந்த சைன் அப் மீட்டில் வந்து உட்கார வச்சுறாங்க. கைஸ், இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து இப்போ ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் யூடியூப். ஸோ மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை சேர்த்து அழுத்திடுங்க. ஓகே, வாங்க திருப்பி வந்து அந்த ஈவெண்ட்ல என்ன ஆச்சுன்னு சொல்கிறான். இப்போ அந்த சாஜா பாய்ஸ் வந்து சூப்பர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்களே, அதே டைமில் நிறைய மக்கள் காணாமல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த சாஜா பாய்ஸ் பைக்கும் போகும்போது டீமன்ஸால் ஈஸியாக வந்து சோல்ஸ் பிடுங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கும்போதே அவங்களோட ஃப்ரெண்டு கரெக்டாக அந்த டைகரும் காக்காவும் உள்ளே இருக்கும்போதே வந்துடுறாங்க. அந்த டைகரும் போயிட்டுருக்கோன்னு பார்த்தா அது அங்கேயே தான் இருக்குது. வந்து ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்கிரிப்டை வந்து மாற்றிட்டே இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுனுறாங்க. நம்ம ஹீரோனும் வந்து இது ரொம்ப ஹேட்ரேட் ஆகுது, அதனால தான் வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பெட்ஷீட்லாம் போட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த டைகர் கிட்ட வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஜீனு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்க்கில் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே ஹீரோயின் ஜீனு கிட்ட டீமன் லார்ட் கிட்ட இருந்து நீ தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஐடல் அவார்ட்ஸில் வந்து எங்களை வின் பண்ண வச்சுன்னா இந்த கோல்டன் ஹார்மோன் வெளியே வந்துடும். அது வெளியே வரும்போது நீ இந்த சைடு இருந்தீங்கன்னா டீமன் லார்ட் பெர்மனெண்ட்டாக வந்து அந்த சைடில் வந்து மாட்டிப்பான், நீயும் வந்து தப்பிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜீனுவும் அதுக்கு சரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐடல் அவார்ட் ஷோ வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது லிரிக்ஸ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸும் வந்து செம்ம காண்டாயிடுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேர்ள்ஸ் டீம் மேனேஜர் வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. திரும்பி பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் யாரையுமே காணும். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டீமன் பட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் அட்டாக் பண்ணுது. அந்த ட்ரெயின் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின்ஸ் உள்ளே போயிட்டு அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கும் போதே வந்து நம்ம ஹீரோயின்ஸ்குள்ளேயே வந்து நிறைய வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா லிரிக்ஸ் சிங்க் ஆகல அப்படின்றனால சண்டை போட்டுனே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலேருந்து அப்படியே பொத்து டீமன்ஸ் கொட்டுது. இவங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரியே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ ட்ரெயின்குள்ளே இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்குள்ளே இருக்க மக்களை போய் தேடினா யாருமே இல்லை ட்ரெயின்குள்ளே. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 3 பேரும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம 3 பேரும் ஒரு சிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த பாட்டை வந்து நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே நின்று சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜீனுவை அன்றைக்கி நைட்டை மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஜீனு எனக்கு உன் பிளான் புரியுது, ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இவ்வளோ நாளாக இந்த ஷேம் தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமான பாடுறதை வந்து கெடுத்துக்கிட்டே இருந்தது. நான் என்னைக்கு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து என் வாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லா மாறிடுச்சு, நீ ஏற்கனவே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேப் டூயிட் 2 பேரும் வந்து அவங்களோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து அப்படியே ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே ஆகாயத்துலலாம் பறக்கிறாங்க. அப்படியே பாட்டு முடிஞ்சு நாளைக்கு நம்ம ஸ்டேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனு அங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனா அந்த புலி மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஜீனு டீமன் லார்ட் கூப்பிட்டு என்னப்பா பயங்கரமாக பிளான் போடுறீங்க போலகுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மேட்டர்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனு தான் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மாவையும் அவனோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸில் வந்து இடம் கிடச்சதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு இவமாட்ட பேலஸ்குள்ளே போயிருப்பான். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீமன் லார்ட் போட்டுக்காரு, தம்பி இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் என்னால் முடியும், ஒழுங்காக நான் சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் அவார்ட் ஷோ வந்து ஃபஸ்ட்டு சாஜா பாய்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவனுங்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரிக்ஸை ஃபஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கோல்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவங்களோட கோல்டன் சாங்கை வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ஷனில் நம்ம ஹீரோயின் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கும் போது ஏதோ 2 டீமன்ஸ் வந்து இவங்களோட மேனேஜரை தூக்கிட்டு போகுற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரை காப்பாற்றுறதுக்காக இறங்கிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 3மே பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் இவங்களை வந்து மூவ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோயின் அந்த கோல்டன் லைட்ஸ் பாடி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வராங்க. டேக் டவுன் பாட்டு வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதை வேணான்னு சொன்னமே ஏன் இதை வந்து போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வந்திருக்க டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஏடாவிடமாக பேச ஆரம்பிக்குது. பேசுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோயினோட ஓவர்
ஒர்க் அவுட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோனோட பாடி மார்க்ஸும் அப்படியே பச்சையை வெளியே தெரிஞ்சு இதோட ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக அதே டைமில் பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோனும் ஸ்டேஜ் விட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே பேடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளாக இதை வந்து எங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது ஹீரோன் இல்லை நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, இதை நான் மறைக்கணும் தான் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த கோல்டன் ஹார்மோன் வந்துட்டா இது எல்லாமே போயிடும், இதுக்காக தான் நான் வந்து ஜீனு கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வேற வாய விட்டுறாங்க. இது ஜீனு கூட ஒர்க் பண்ணியிருந்தா அப்போ நீ இன்னும் வேற என்னென்னலாம் பண்ண, எனக்கு இப்போ பயமா இருக்கு, உன்னை நம்பர் தான் வேணாமான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோனை எதிர்த்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெப்பன்ஸை தூக்கி காட்டிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அங்கே வந்து இதை நான் மாற்றி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து ஜீனு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க டீமன்ஸோட நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஏன்டா இப்படி பண்ண, நீ ஏன்டா என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜீனு சொல்கிறான், இது எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் தான், நீ தான் ஏமாந்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் வந்து நொந்து போயிடுறாங்க. அந்த ஹார்மோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சிட்டே இருக்குது அவங்க நடக்கும்போது. வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே வந்து அந்த ஹார்மோன் ஃபுல்லாக வந்து அங்கே இங்கே பயங்கரமாக கிழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய டீமன்ஸ் வந்து இந்த உலகத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே நம்ம கேர்ள்ஸ் சண்டை போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேண்டுன்னு வந்து சாஜா பாய்ஸ்க்கும் பெஸ்ட் சாங் வந்து சோடா பாப்புன்ற அந்த சாஜா பாய்ஸோட சாங்க்குமே வந்து கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயினோட மேனேஜர், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து அந்த டீமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் திங் எல்லாம் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிளாங்காக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சாஜா பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோவோட டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே ஜாம்பி மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க. கைஸ், இது வரைக்கும் நீங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே இப்போ நம்மளுக்கு ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு காட்டுறதுக்கு அந்த ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து என் சேனல் வந்து ஹைப் ஆகும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, ஸ்டேடியத்துக்கு வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்கள வளர்த்த அந்த ஹண்டர்கிட்டே போயிட்டு ஏன் என்னை வந்து கொல்லாமல் விட்டீங்க, ஏன் என்னை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு கேட்டுனுறாங்க. அப்போ தான் அந்த ஹண்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவும் ஒரு பெரிய ஒரு டீமன் ஹண்டர், உங்கள் அப்பா ஒரு டீமன், உங்கள் அம்மா இறக்கும் போது வந்து உங்கள் அம்மாவோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா வந்து அழிக்க சொன்னாங்க, ஆனால் ஒரு குழந்தையான உண்மையும் வந்து நல்லா கொல்லத்துக்கு எனக்கு மனசு வரல. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்போது நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஹார்மோனை அழியிறத நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புஸ்குன்னு மறைஞ்சிடறாங்க. இங்கே சாஜா பாய் ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ஜாம்பி மாதிரி அப்படியே, ஆனால் வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக லைனாக வராங்க, ஏன்னே தெரியல, அப்படியே வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. சாஜா பாய்ஸும் அவங்களோட ஒரிஜினல் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பெர்ஃபார்மன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு இன்டரப்ஷன் சாங் வருது. நம்ம ஹீரோயின் தான் அப்படியே டீமனாகவே அந்த ஸ்டேடியமுக்குள்ளே நடந்து வராங்க. அப்போ டீமன் லார்டு, உன்னால் ஒன்றையே மாற்ற முடியல, இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்றாங்க. உன்னால் ஸ்ட்ராங்காக இந்த ஹார்மோனை கூட காப்பாற்ற முடியல, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சிரிச்சுக்கினே நக்கலை கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்னாப் ஆகி நார்மலாக மாறிக்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடி நான் இன்னொரு புது ஹார்மோனை நான் உருவாக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடினே அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாங்க. இது மட்டும் தான் உண்மை, இது மாதிரி எல்லாமே வந்து நன்மை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாட்டு பாடினே பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து அப்போ தான் பொறுமையாக வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸோட மனசும் வந்து மாறுது. பொறுமையாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம டீமன் லார்டு அவங்கள பாட விடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லா டீமன்ஸும் உள்ளே வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அசால்ட்டாக லெஃப்ட் கையிலே அடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் அப்படியே சேர்ந்துடுறாங்க. அவங்க பாடுறது வந்து இந்த டீமன்ஸால் தாங்கிக்க முடியல. அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டீமன்ஸை வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆனது. அந்த சாஜா பாய்ஸில் இருக்கிற டீமன்ஸுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜீனுவை தவிர. இப்போ நம்ம ஹீரோயினை முன்னேறி டீமன் லார்டு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீமை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீமன் லார்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆல்மோஸ்ட் காலி ஆயிருப்பாங்க, ஏன்னா அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் கரெக்டாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனு நடுவில் புகுந்து அவளை வந்து காப்பாற்றுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினை வந்து நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன், ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜீனுவும் வந்து நீ ஏற்கனவே என்னை காப்பாற்றிட்ட, இப்போ நீ எனக்கு சோலுமே கொடுத்துட்ட, அந்த சோலை நான் வந்து உங்ககிட்டயே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்மமாயிடுறான். நம்ம ஹீரோயின் உடனே சூப்பர் பவர்ஃபுல்லாகி அந்த டீமன் லார்ட் முகத்திலே ஒரு பெரிய கத்தி வச்சு ஒரு கோடு போடுறாங்க. போட்ட உடனே வந்து அப்புறம் எல்லாரும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் அப்படியே மனசு மாறின உடனே இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஏன்னா எல்லாரோட சோலுமே வந்து சிங்க்ரனைஸ்டாக இருக்குது. இவங்க 3 பேரும் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே மேலே பறந்து ஒரு மேலே போயிடுறாங்க. அங்கேருந்து ஒரு டீமன் லார்டு ஒரு அடி தான், அவள் தான் டீமன் லார்ட் க்ளோஸ். ஹார்மோன் ஷோலாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீஸ்பாண்ட் ஆகிடுது. அப்படியே வந்து நைட்டு வந்து அப்படியே பகலாகவும் மாறிடுது. அங்கே இருந்த எல்லாருமே வந்து சூப்பர் ஹாப்பியாகிறாங்க. இப்போ நம்ம கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ஹீரோயினை வந்து பாத் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே சூப்பராக ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படியே அந்த லெகசி வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ண முயற்சியும் எடுக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கேமரா பேன் பண்ணி அந்த டைகரை
காமிக்கிறாங்க, இன்னும் அந்த டைகர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு காமிச்சிக்கிட்டு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள். அப்படியே வேறு என்ன படம்லாம் நம்ம ரீலோடில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிடுங்க.